திரைப்படத்துறையிலே விஜய் வெற்றி பெற்றுவிட்டு இன்னொரு துறையாக இருக்கிற அரசியலை காலடி எடுத்து வைக்கிறார். நீ சினிமாவில் தோத்து போனதுனால அரசியல் பண்ண வந்தவன். அவர் அப்படி இல்லை, ஒரு வெற்றியாளராக இருந்துவிட்டு இப்பொழுது அவர் அரசியலுக்கு வருகிறார். அந்த அரசியலை விமர்சிப்பதற்கான எந்த தகுதியும் தற்கூரி சீமானுக்கு கிடையாது. விஜய்கிட்ட வந்து பெரிய பேச்சாற்றல் இல்லாமல் இருக்கலாம், விஜய்கிட்ட வந்து பெரிய கட்டமைப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வந்து இளைஞர்களால் விரும்பப்படக்கூடிய ஒரு வசீகரம் அவருக்கு இருக்கிறது. நீலாம் அணிலு அப்படிங்கிறார். இவர் என்னமோ பெரிய புலி, அவர் புலி வேட்டை வேஷம் போட்டு நீ ஆடுகிறாய் என்று வேணாலும் நம்ம புரிந்து கொள்ளலாம். நீங்க திருவிழாக்கள் எல்லாம் போனீங்கன்னா பொய்க்கால் குதிரைன்னு ஒன்று உண்டு, உள்ளுக்குள்ள ஆளு தான் இருப்பேன், குதிரை இருக்காது. அது மாதிரி வந்து நீ ஒரு புலி வேஷம் போடுறவன், திராவிட நரிகளா நான் இதற்குமே அஞ்ச மாட்டேங்கிறார். இவர் எவ்வளவு பெரிய மாவீரன் என்பதை விஜயலட்சுமி வீடியோ போட்டு அப்பப்போ அம்பலப்படுத்துறாங்க. வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு வந்துட்டு போங்கன்னு கூப்பிட்டதுக்கு பல வீழ்ந்து விடாத வீரம், மண்டியிடாத மானம், அதெல்லாம் விஜயலட்சுமிகிட்ட வந்து வெல்ல முடியல. ஒவ்வொரு தம்பிக்கா ஃபோன் போட்டு கூப்பிடுறாரு. விஜயலட்சுமி வீட்டுக்கு போகும்போது ஒவ்வொரு தம்பிகிட்ட சொல்லிட்டா போனாரு. நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயை வந்து ரொம்ப காட்டமாக கலாச்சி பேசியிருக்கிறாரு நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். எப்படி பார்க்குறீங்க? சீமானினுடைய கூடாரம் காலியாகிவிட்டது. ஏறத்தாழ 16 மாவட்ட செயலாளர்கள் இடம்பெயர்ந்து விட்டார்கள். இனிமேலும் இங்கே இருந்தால் நம்மளை வந்து பைத்தியக்காரனாக்கி விடுவார்கள் என்பதற்காக, ஏனென்றால் நிலைத்த கொள்கை கிடையாது. பல வண்ணங்கள் மாறுகிற பச்சோந்தியாகத்தான் வந்து சீமான் பார்க்கப்படுகிறார். பெரியார் தான் எனக்கு வழிகாட்டி, நான் பெரியாரின் பேரன், மார்க்சின் மாணவன் என்றெல்லாம் வந்து மேடைகளிலே, பெரியார் மேடைகளிலே 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னை ஒரு பிரச்சார சக்தியாக காட்டிக்கொண்டுதான் அவர் அரசியலுக்கே அடியெடுத்து வைத்தார். ஆனால் அதற்கு அவர் விசுவாசமாக இருந்தாரா என்று கேட்டால், பெரியாரை வந்து பார்ப்பனர்கள் வந்து அவதூறாக பேசியதை விடவும், வலதுசாரிகள் பாஜக காரர்கள் வந்து அவதூறாக பேசியதை விடவும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் மிக தன்னை போலவே பெரியாரையும் ஒரு பாலியல் ரீதியான குற்றவாளியை போல பேசினார். தான் திருடி பிறரை நம்பால் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. தனக்கு திருட்டு புத்தி இருந்தால் தன்னை மாறித்தான் பிறரும் இருப்பார்கள் என்று அவனுக்கு ஒரு உளவியல் சிக்கல் இருக்கும் என்று சொல்வார்கள். சீமானுடைய உளவியல் சிக்கல் என்பது மிகவும் மோசமானது. அவர் வந்து நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி தன்னை வந்து திராவிட இயக்கங்களிலே பெரியார் விருது வேற பெற்றிருக்கிறார். திராவிடர் கழகத்தின் சார்பாக கி வீரமணி அவர்கள் வந்து அவருக்கு பெரியார் விருதே கொடுத்தார். அவருடைய பிரச்சார அந்த இதையெல்லாம் பார்த்து விட்டு அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு திராவிட நரிகளா நான் இதற்குமே அஞ்ச மாட்டேங்கிறார். இவர் எவ்வளோ பெரிய மாவீரன் என்பதை விஜயலட்சுமி வீடியோ போட்டு அப்பப்போ அம்பலப்படுத்துகிறாங்க. வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு வந்துட்டு போங்கன்னு கூப்பிட்டதுக்கு தன்னை வந்து அப்படியே சிறைப்படுத்தி விடுவார்கள், ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. ஒரு பாலியல் குற்றத்திலே, ஒரு பாலியல் வன்புணர்வு சார்ந்த வழக்கிலே ரேப் கேஸில் உள்ளே போயிடுவோமோங்கிற அச்சத்தில் ஒவ்வொரு கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் ஃபோன் போட்டு, தம்பி ஸ்டேஷனுக்கு வந்திருப்பான்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கான ஒரு சூழலை உருவாக்கி, நான் வந்து வெளியூரில் இருக்கும்போது நான் வந்து வரமாட்டேன், போலீஸ் விசாரணைக்கு வரமாட்டேன், முடிஞ்சால் என்னை கைது செஞ்சுப்பார் அப்படின்னு சவால் விடுறது, மறுநாள் வந்து பம்மி அதே ஸ்டேஷனுக்கு வர்றது என்று பல வீழ்ந்து விடாத வீரம், மண்டியிடாத மானம், அதெல்லாம் விஜயலட்சுமிகிட்ட வந்து வெல்ல முடியல. ஒவ்வொரு தம்பிக்கா ஃபோன் போட்டு கூப்பிடுறாரு. விஜயலட்சுமி வீட்டுக்கு போகும்போது ஒவ்வொரு தம்பிகிட்ட சொல்லிட்டா போனாரு, ஓ பர்சனலு, தனி மனித ஒழுக்க கேட்டது, தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக நீ பயன்படுத்தி விட்டு யூஸ் அண்ட் த்ரோவா கலட்டி விட்டுட்டு அவளை வந்து அம்போன்னு விட்டுட்டு நீ ஒரு பணக்கார வீட்டில் மந்திரி மகளை கல்யாணம் பண்ணிவிட்டு நீ செட்டில் ஆகிட்ட. கேட்டால் நான் தெலுங்கு எதிர்க்கிறேங்கிற மனைவி யாருன்னா தெலுங்குக்காரி. அப்போ எல்லாவற்றிலையுமே ஒரு உண்ணுக்கு பின் முரணான பொய்களை கட்டவிழ்த்து விடக்கூடிய ஒரு ஆள். அதனால் அவரை பொறுத்த வரையில் விஜயை குறித்து அவர் விமர்சிப்பு, விஜய்கிட்ட வந்து பெரிய பேச்சாற்றல் இல்லாமல் இருக்கலாம், விஜய்கிட்ட வந்து பெரிய கட்டமைப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வந்து இளைஞர்களால் விரும்பப்படக்கூடிய ஒரு வசீகரம் அவருக்கு இருக்கிறது. ஒரு திரைப்பட நடிகனாக அவரை பார்ப்பதற்கென்றும் ஒரு கூட்டம் கூடுகிறது. அவரை நம்புவதற்கு ஒவ்வொரு வீடுகளிலேயுமே இளைஞர்களாக இருக்கிறவர்கள், 20 வயதுக்காரர்களாக இருக்கிறவர்கள், 2K கிட்ஸாக இருக்கிறவர்கள் ஒவ்வொரு வீடுகளிலேயுமே விஜய் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்கு கொள்கை கோட்பாடு இருக்கிறதா, சித்தாந்தம் இருக்கிறதா என்பது வேறு. ஆதரவு இருக்கிறது. சீமானுக்கு அதான் வைத்தறிச்சலாக இருக்கிறது. நம்ம கரடியாக கத்துறமே அவனும் கவனிக்க மாட்டேங்கிறானே, சும்மா வந்து அப்படி நின்றாலே விஜய்க்கு கூட்டம் வருது. எனவே விஜய் தன்னை தாண்டி போய்விடுவார், தன்னுடைய அரசியல் வந்து சூன்யமாகிவிடும், நிர்மூலமாகிவிடும் என்கிற அச்சத்தின் காரணமாக அவர்களை குறித்து கொச்சைப்படுத்துவதற்கான எல்லா வேலை திட்டத்தை சொல்கிறார். அது சொல்கிறாரு, நீலாம் அணிலு அப்படிங்கிறாரு. இவர் என்னமோ பெரிய புலி, அவர் புலி வேட்டை.
அதாங்க புலி வேஷம் போட்டு நீ ஆடுகிறாய் என்று வேணாலும் நம்ம புரிந்து கொள்ளலாம். நீங்கள் திருவிழாக்கள்ல எல்லாம் போனீங்கன்னா பொய்க்கால் குதிரைன்னு ஒன்று உண்டு. உள்ளுக்குள்ளே ஆள் தான் இருப்பேன், குதிரை இருக்காது. அது மாதிரி வந்து நீ ஒரு புலி வேஷம் போடுறவன். திருவிழாக்களில் புலி வேஷம் போட்டு சில பேர் வந்து வித்த காட்டுவேன் நம்மகிட்ட வந்து. சீமானவர்கள் வந்து புலி வேஷம் போட்டு வித்த காட்டி திரள் நிதி திரட்டுகிறாரே தவிர அவருக்கு ஒன்றும் பெரிய லட்சியம் இருக்கிறதா, கோட்பாடு இருக்கிறதா, கொள்கை இருக்கிறதா? ஒரு பக்கம் பிரபாகரன் படம், ஒரு பக்கம் பெரியார் படத்தை வைத்து கொண்டு தான் அரசியலை தொடங்கினார். இப்போ பிரபாகரன் தமிழ் சமூகத்துக்கு வந்து என்ன செய்தார்னு மட்டும்தான் கேட்கல, பெரியாரை கொச்சைப்படுத்துகிறாரு. பிரபாகரன் படத்தை வைத்தால் வந்து வழக்கு வரும், போலீஸ் விசாரணை வரும், தடை செய்யப்பட்ட இயக்கம் என்பதற்காக வேண்டி இப்போ என்ன செய்கிறாரு, தன் படத்தையே வச்சுக்கிட்டாரு. அதனால் அரசியலை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து தமிழ் தேசிய பாதை என்பது, யாருமே தமிழ் தேசியத்தை கடந்த காலங்களிலே பேசிய மிகப்பெரிய தலைவர்களாக இருந்தவர்கள், பெருஞ்சித்தனார் போன்றவர்கள், வந்து தேவநேய பாவாணர் போன்றவர்கள் எத்தனையோ பேர் இருந்தது, யாருமே வந்து பெரியாரின் பகுத்தறிவை நிராகரித்தவர்கள் அல்ல. தமிழ் சமூகம் மூட நம்பிக்கையிலே முடங்கி கிடக்க வேண்டும், சாதி நம்பிக்கையிலே முடங்கி கிடக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் அல்ல. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, குடிப்பெருமை. நீ வெளிப்படையாக சொல்லு, ஜாதி பெருமைன்னு சொல்லு, அது என்ன குடிப்பெருமை? ஒருவேளை தன்னுடைய பர்சனல் லைஃப்பில் அவருக்கு குடியின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய பெருமையை சொல்கிறாரானுங்கிறது நமக்கு தெரியலை. குடிப்பதனால் என்ன பெருமை இருக்கிறது? கல் குடிக்க போனார், பனை மரத்தின் மீது படிக்கட்டுகளை அவர் எங்கே ஏறினார்? படிக்கட்டு வச்சு ஏற்றி விட்டாங்க. 60 வயசாகி போச்சு, மேலே இருந்து விழுந்தாருன்னா கொலைக்கேஸ் ஆகிருக்கும். அன்னைக்கு படிக்கட்டு வச்சு தான் ஏறினார். ஒருவேளை நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் லிஃப்ட் வைப்பேன் நான் பனை மரத்துக்குன்னு சொல்லாது மட்டும்தான் பாக்கி. பணையேறுகிற வாழ்க்கையிலே இருந்து தப்பித்து படித்து உயர்கல்விக்கு போய் சிவநாடார் போன்றவர்களெல்லாம் சர்வதேச நிறுவனங்களை நடத்தக்கூடிய ஒரு உயர் பொறுப்புக்கு வந்து சேர்ந்திருக்கிறது அந்த சமூகம். மறுபடியும் வா பணையேறுவன் கூப்பிட்டா வருவானா? ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தவன் எல்லாம் படித்து அதிகாரிகளாகி, ஆசிரியர்களாகி, விஞ்ஞானிகளாகி, ஆட்சியாளர்களாக மாறக்கூடிய இடத்திற்கெல்லாம் நகர்ந்துட்டான். மறுபடியும் வா மாடு மேய்க்க போவோன்னா அவனாவது வருவானா? இயற்கை வாழ்க்கை தான் சிறந்தது என்பதற்காக மறுபடியும் கோவணத்தை கட்டி கொண்டு இலைதலைகளை கொட்டி கொண்டு காட்டுக்குள்ளே போக முடியுமா? வெளிநாட்டு ஷூ போட்டுக்கிட்டு, இசூசு கார் வச்சுக்கிட்டு, சர்வதேச திரள் நிதியில் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு, ஊர் பயில பூரா போய் பணையேறு, போய் ஆடு மாடு மேயின்னு சொல்கிறதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எவ்வளோ பெரிய சீட்டிங், இதெல்லாம் எவ்வளோ பெரிய மோசடி. அதனால் விஜயை பார்த்தா அவருக்கு வந்து வயிறு எரிகிறது. அதனால் அவரை பற்றி வந்து அவர் கொச்சைப்படுத்துகிற விதமாக அவர் சொல்கிறாரு. அவர் பெயர் சொன்னாலே ஒரு கூட்டம் வருகிறது, தன்னால் தனக்கு அந்த கூட்டம் கலைந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு விஜய்க்கு கூட்டம் கூடிக்கொண்டிருக்கிறது, சீமானுக்கு கூட்டம் கலைந்து கொண்டிருக்கிறது. எனவே கலைந்து கொண்டிருக்கிற கூட்டத்தை சார்ந்தவர் கதறி கொண்டிருக்கிறார். ஆடு மாடு மேய்க்க சொல்கிறதுன்னு சொல்கிறீங்க. சரி, ஆடு மாடு மேய்க்காமல் எப்படி நம்மளுக்கு இறைச்சியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு பக்கம் கேட்குறாங்கல்ல. அதுங்க எல்லாரும் விவசாயம் பண்ணியா சாப்பிட்றோம்? எல்லாருக்குமான உணவு என்ன கிடைக்கிறது? ஒருத்தன் விவசாயம் செய்கிறான், ஒருத்தன் வந்து காய்கறிகளை பயிரிடுறான், ஒருத்தன் வந்து கரும்பு ஆலைகளில் வந்து கரும்பு பயிரிடுறான். விவசாயம் மட்டுமா எல்லாருமே செய்கிறான்? சிலர் வணிகம் செய்கிறான், வேறு வேறு பணிகள் செய்கிறான் எல்லாருமே. உலகம் வந்து உலகத்தினுடைய சக்கரத்தை வந்து உருளச் செய்வதிலே ஒவ்வொரு உழைப்பாளிகளுக்கும் வேறு வேறு பங்களிப்பு இருக்கிறது. எல்லாரையும் ஆடு மாடு மேய்ங்கன்னு சொல்கிறது என்ன வகையான நியாயம்? வேறு வாய்ப்பற்றவர்கள் ஆடு மாடு மேய்க்கிறாங்க, அவர்களை நம்ம கொச்சைப்படுத்தலாம். அதற்கு அந்த வாழ்க்கையில் இருந்து உயர்த்தப்பட வேண்டுமா வேண்டாமாங்கிறத நம்ம கேட்குறோம். ஆடு மாடு மேய்க்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. சீமானுக்கு விருப்பம் இருந்தால் அவருடைய சொந்த கிராமமாக இருக்கக்கூடிய அரணையூரில் போய் பேண்ட் சட்டையெல்லாம் கரட்டி போட்டுட்டு கோவணத்தை கட்டிக்கிட்டு நிரந்தரமாக மாடு மேயி, உனக்கு தான் அரசியல் வரலை, 15 வருஷமாச்சு கட்சி ஆரம்பித்து உன்னால் சட்டமன்ற உறுப்பினராக முடியல, கவுன்சிலராக முடியல, நகராட்சி தலைவராக முடியல, கட்சியை வெற்றிகரமாக நடத்த முடியல, நீ போய் ஆடு மெய், நீ மாடு மெய், நீ எதுக்கு அந்த ஊர்லேருந்து கிளம்பி வந்து சினிமா எடுக்க வர்றேன், இப்போ வந்து நான் வந்து கட்சி தலைவராகிறேன், நாம் தமிழர் கட்சி நடத்துகிறேன், தமிழ் தேசியம் நடத்துகிறேன்னு எதுக்கு நீ சொல்கிற? நீ ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு பணம் ஏறிக்கிட்டு அந்த ஊர்லேயே கல் குடிச்சிக்கிட்டு கிடந்திருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும்ல, நாடு நல்லா இருந்திருக்கும்ல, இந்த சீரழிவுலாம் வந்திருக்காதுல, விஜயலட்சுமி வழக்கையெல்லாம் பார்த்துருக்க மாட்டேல, முறையான வாழ்க்கையாவது கிடச்சிருக்கும்ல உனக்கு. அதனால் சீமானை போய் மாடு மேய்க்க சொல்லுங்கள், சீமானை பணம் ஏற சொல்லுங்கள், எங்களை சொல்லாதீங்க. எங்களுக்கு தெரியும் யார் மாடு மேய்க்கணும், எப்போ மேய்க்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஆடு மாடு தேவைப்படும் போது வச்சுக்கிடுவோம், நாங்கள் தேவைப்படாதப்போ நாங்கள் வேறு வாழ்க்கைக்கு போவோம். அதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல, அதாவது அவனவனுடைய குலத்துக்குரிய அவனவனுடைய சாதிக்குரிய வேலையைத்தான் பார்க்க வேண்டும் என்று சொல்வது தான் சனாதனம். சனாதனத்தினுடைய தூதுவராக தன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறார் சீமான். நீங்கள் போய் திடீர்னு என்ன பண்ணுறாருன்னா, செஞ்சிக்கோட்டை இருக்குல்ல, அதை கட்டியது மராத்தி மன்னர் சிவாஜி கிடையாது, நம்ம ஊர் ஆள் தான் ஒரு ஆள் கட்டினாரு, கோனேரி கோன் தான் கட்டினாரு அப்படின்னு கோனார் ஓட்டுக்களை, யாதவர் ஓட்டுக்களை கவர் பண்ணுறதுக்காக வேண்டி அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஊன்னு கத்துறாரு.
அது தொல்பொருள் ஆய்வினுடைய அடிப்படையில் மராட்டிய மன்னன் சிவாஜியை கட்டியது என்று சொல்வது தொல்பொருள் ஆய்வினுடைய அடிப்படை. அதுக்கு ஒரு அறிவியல் சான்று இருக்கிறது. நீ உணர்ச்சி வசப்பட விட்டு இதைத்தான் வந்து பாஜகக்காரன் செய்கிறான். விஸ்வ இந்து பரிஷத்தில் என்ன சொல்கிறான், திடீர்னு போய் தாஜ்மஹாலுக்குள்ள சிவன் கோயில் இருக்குங்கிறான். திடீர்னு போய் ஒரு பிரச்சனையை கலப்புறதுக்கு என்ன பண்றான், தர்காக்குள்ள போய் ஏற்கனவே கோயில் இருக்குன்னு சொல்றானா இல்லையா? இல்ல, இன்னொரு பக்கம் பார்த்தாலும் அது தமிழர்கள் கட்டின மாதிரி தானே அவர் சொல்றாரு. அதுல என்ன தப்பு இருக்குது? ஏங்க, தமிழர் கட்டினாரா தமிழர் கட்டவில்லையா என்பது அல்ல, அறிவியல் உண்மைப்படிதான் ஒரு அரசியல் வரலாற்றை நீங்கள் நகர்த்த வேண்டுமே தவிர உங்களுடைய கற்பனாவாதத்துக்கு நகர்த்தக்கூடாது. இப்போ மதுரையில் நாயக்கர் மகால் இருக்கு, அது நாயக்கர் மகால் கிடையாது, தமிழர் மகால்னு ஒருத்தர் சொல்றான்னு வச்சுங்க, அது வரலாற்று பிழை. கீழடியினுடைய நாகரிகத்தில் தமிழர் பண்பாட்டிலே வந்து என்ன இருந்துச்சோ அதற்கான சான்றுகளை 5300 சான்றுகளை வந்து எடுத்து தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. இஷ்டத்துக்கு வந்து அங்கே தான் கிருஷ்ணர் பிறந்தார், அங்கே தான் வந்து இங்கே தான் ராமர் இருந்தார், இங்கே தான் முருகன் இருந்தார்னு கட்டுக்கதைகளை கட்டக்கூடாது. அறிவியலினுடைய அடிப்படையிலே தான் நீங்கள் வரலாற்றை வந்து நீங்கள் நினைக்கிற திசையில் மாற்ற முடியுமா? யோசிச்சு பாருங்க. முகலாயர்கள் வந்து இந்தியாவை வந்து 800 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள், 200 ஆண்டு காலம் பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி செய்தார்கள். இது உனக்கு விருப்பம் இல்லைன்னு வச்சுக்க, முகலாயர்கள் வரவே இல்லைன்னு எழுத முடியுமா வரலாற்றில்? பிரிட்டிஷ்காரனுக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எழுத முடியுமா? அதாவது 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களாகத்தான் இந்தியா இருந்தது. யார்? முகலாயர் வருகைக்கு முன்பு. முகலாயர்கள் வந்த பின்பு தான் அதை ஒரே தேசமாக கட்டினார்கள். அந்த ஒரே தேசமாக கட்டமைக்கப்பட்டதற்கு பின்பு, பிரிட்டிஷ்காரர்கள் வந்ததற்கு பின்புதான், கிழக்கிந்திய கம்பெனி வந்ததற்கு பின்புதான் ரயில் பாதைகள் போடப்பட்டது. குருகுலத்திலே இருந்த கல்வி பாடசாலைக்கு கல்வி சாலைக்கு மாற்றப்பட்டது, பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டது, கல்லூரிகள் கட்டப்பட்டது, சான்றுகள் இருக்கிறது. சென்னையிலே முதன்மையான கல்லூரியாக ஏன் லயோலா கல்லூரி இருக்கிறது? மதுரையினுடைய மையப்பகுதியில் ஏன் அமெரிக்கன் கல்லூரி இருக்கிறது? கிறிஸ்தவர்கள் தான் நமக்கு பிற்படுத்தப்பட்டவனுக்கு, பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு எல்லாருக்குமான கல்வியை, அதன் கல்வியின் வாசலை திறந்து வைத்தவன் யாரு? பிரிட்டிஷ்காரன், வெள்ளக்காரன் தான் திறந்து வைத்தான். கிறிஸ்தவர்கள் தான் திறந்து வச்சான். அதை நன்றியோடு நம்ம சொல்லணும். கிறிஸ்தவ வெறுப்பை பரப்புவதற்கு பயன்படுத்தக்கூடாது. அவன் வைக்கலைன்னா நீ குருகுலத்தில் எல்லாரையும் சேர்ப்பானா? பூணூல் போடாத பிள்ளைகள் போய் படிச்சிருக்க முடியுமா? நம்மளுடைய முன்னோர்களில் பல பேர் ஜமீன்தாராக இருந்திருக்கான், பண்ணையாராக இருந்திருக்கான், கணக்கப்புள்ள வச்சுருந்துருக்கான், கையெழுத்து போட தெரியாமல் இருந்திருக்கான். ஏன் இருந்தான்? கல்வி கிடைக்கல. அவனுக்கு எதை வேண்டுமானாலும் கல்வியை கொடுக்காதே, சூத்திரனுக்கு கல்வியை கொடுக்காது என்று சொன்னான்ல, அதை உடைத்தது யாரு? சனாதனத்தை உடைத்து நொறுக்கியவர்கள் யாரு? பிரிட்டிஷ்காரன் ஆட்சி வரலைன்னா எதுவும் நடக்காது. அதனால தான் பெரியார் சொன்னார், அவன் போயிட்டான்னா மறுபடியும் சனாதன ஆட்சி வந்துவிடும். பார்ப்பனருடைய கொட்டத்தை நம்ம அடக்க முடியாது. பிரிட்டிஷ்காரன் ஆட்சி செஞ்சதுனால தானங்க அம்பேத்கரை அரசியல் சாசனம் எழுதுவதற்கு அனுமதித்தான். அவருடைய அறிவாற்றலை மட்டுமே பார்த்தேன். பிறப்பின் அடிப்படையில் அம்பேத்கரை பார்த்தவன் வந்து தண்ணி கூட கொடுக்கலையே குடிக்கிறதுக்கு. கொடை வண்டியை சாட்சி விட்டுட்டான்ல வண்டிக்காரன். மனிதர்களை மனிதர்களாக பார்க்காமல் பிறப்பின் அடிப்படையிலே, சாதியின் அடிப்படையிலே, மதத்தின் அடிப்படையிலே பார்க்கிற இழிவான புத்தியை கற்றுத்தந்தவர்கள் சனாதனவாதிகள். அந்த சனாதனத்தினுடைய பின்வாசலை வந்து கொல்லப்புறமாக கொண்டு வருவதற்கு தானே நீ ஆடு மாடு மேய்க்கவான்னு கூப்பிடுற, பனைமரம் ஏறவான்னு கூப்பிடுற. அங்கிருந்து தானே நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அப்போ இந்த வளர்ச்சியை நீ விரும்பவில்லை. திராவிட இயக்கம் என்ன செய்தது என்று கேட்கிறாய். சீமானுக்கு பேண்ட் சட்டை போட கற்றுக் கொடுத்தது திராவிட இயக்கம் தான். மேடையில் பேச கற்றுக் கொடுத்தது திராவிட இயக்கம் தான். ஈழ அரசியலை கற்றுக் கொடுத்தது திராவிட இயக்கம் தான். இன்னைக்கு நீ கட்சி நடத்துகிற, மேடையில் பேசுறேன்னா இதெல்லாம் திராவிட இயக்கத்தினுடைய தந்த கொடைகள். நீனே அதில் தான். நீ வந்து மரத்திலிருந்து செய்யப்பட்ட கோடாரி, மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்க. நாங்கள் மரத்தை பாதுகாக்கிறோம். அதான் உங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். கொள்கைன்னு கேட்டால் டிவிகேங்கிறாங்க, இல்லாட்டி தளபதிங்கிறாங்க. கொள்கைன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சீமான் சொல்லிட்டாரு. பேரறிஞர் அண்ணாவின் திராவிடத்தை ஏற்றுக்கொள்கிறோம், இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொடுக்கிறோம், பெரியாரை ஏற்றுக்கொடுக்கிறோம்னு ஒரு தெளிவாக சொல்லிட்டாரு. உன்ன மாதிரி வந்து நேற்று ஒரு கொள்கை, இன்னைக்கு ஒரு கொள்கை, நேற்று ஒரு பொண்டாட்டி, இன்னைக்கு ஒரு பொண்டாட்டி மாதிரி நீ கொள்கை வச்சிருக்க. உனக்கு நிரந்தர கொள்கை கிடையாது. ஒப்பீட்டு அளவில் சீமானை விட கொள்கை அடிப்படையில், கோட்பாட்டு அடிப்படையில் விஜய் சிறந்தவராக இருக்கார். சீமானோடு ஒப்பிடும்போது விஜய் பரவாயில்ல. விஜய் இவ்வளவு தூரத்துக்கு வந்து குழப்பமான அரசியலை செய்யவே இல்லை, முன்னுக்கு பின் முரணாக பேசியதில்லை. நான் என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் லாரியில் அடிபட்டு சாவின்னு சாபம் விட்டதே இல்லை. அவர் வந்து நிதானமாக இருக்கிறார். அவருடைய அரசியலை நாம் விமர்சிக்கிறோம், அது வேற. ஆனால் அதை விமர்சிக்கிற தகுதி சீமானு கிடையாது. விஜயை விமர்சிக்கிறதுக்கான எந்த தகுதியும் சீமானு கிடையாது. அவர் ஒரு துறையிலே, திரைப்பட துறையிலே விஜய் வெற்றி பெற்றுவிட்டு இன்னொரு துறையாக இருக்கிற அரசியலில் காலடி எடுத்து வைக்கிறார். நீ சினிமாவில் தோற்று போனதுனால அரசியல் பண்ண வந்தவன், நீ பஞ்சம் புழைக்க வந்தவன். அவர் அப்படி இல்லை, ஒரு வெற்றியாளராக இருந்துவிட்டு இப்பொழுது அவர் அரசியலுக்கு வருகிறார். அவருடைய அரசியலை நாம் விமர்சிப்போம், அது வேறு. அந்த அரசியலை விமர்சிப்பதற்கான எந்த தகுதியும் தற்கூரி சீமானுக்கு கிடையாது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார்.